எனக்கு லவ் செட் ஆகலைன்னா லைஃப் செட் ஆக போகிறதே கிடையாது. என் வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கணும்னா ரெண்டு விஷயந்தான் தேவை. ஒன்று, நல்ல சம்பளம் தரக்கூடிய மனநிறைவு தரக்கூடிய வேலை. இன்னொன்று, ஒரு பர்ஃபெக்டான லவ். இந்த பர்ஃபெக்டான லவ்வை நம்ம அடையிறது எப்படி? இந்த பர்ஃபெக்டான லவ் செட் ஆகாத ஒரு நபர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். எனக்கு செட் ஆகாத வாழ்க்கை துணை கிடச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அப்படிப்பட்ட நபரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானதாக அவங்களுக்கு இருக்குன்றத சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நபரை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட வாழ்க்கையை பற்றி கேட்டு பார்த்தா வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க. நமக்கு பர்ஃபெக்டான பார்ட்னர் கிடைப்பாங்களான்னு பார்த்தா சம்டைம்ஸ் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம எல்லாராலையும் நமக்கு கிடைச்ச பார்ட்னரை பர்ஃபெக்டாக மாற்றிக்க முடியும். எப்படி நம்மளோட பார்ட்னரை பர்ஃபெக்டாக மாற்றுறது? எப்படி நான் ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போதே அவங்கள பர்ஃபெக்டாக தேர்ந்தெடுக்கிறது? இது எல்லாத்தையுமே ஓஷோ ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு பீயிங் இன் லவ் அப்படின்ற இந்த புத்தகத்தில். இன்றைக்கி இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான பாடங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுடைய பார்ட்னரை எப்படி பர்ஃபெக்டாக மாற்றுறதுன்றது உங்களுக்கு தெரிய போகுது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரி சப்போர்ட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த புத்தகத்தில் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்கிறேன். அதில் முதல் விஷயம், இந்த உலகத்தில் பர்ஃபெக்டான ஒரு நபர், ஒரு சரியான ஒரு நபர், தவறான ஒரு நபர் அப்படின்றவங்களே கிடையாது. இங்கே சரி தவறு அப்படின்றது கிடையாது. செட் ஆகுதா செட் ஆகலையா அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. ஒரு நபர் ரொம்ப தவறானவராக தெரியாரு அப்படின்றதுக்காக அவர் தவறானவர் கிடையாது. எனக்கு கிடைச்ச பார்ட்னர் ரொம்ப பர்ஃபெக்டான பார்ட்னர்ப்பா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லலாம். அதே நபரை இன்னொரு நபருடைய பார்ட்னராக மாற்றி பாருங்கள், இவங்க என்ன இவ்வளவு கேவலமானவங்களாக இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே ஒரு நபர் ரொம்ப பர்ஃபெக்டா இல்லை ரொம்ப மோசமா அப்படின்னு நம்ம பேசுகிறதுக்கு பதிலாக அந்த நபர் நமக்கு செட் ஆகுறாங்களா செட் ஆகலையா அப்படின்றத மட்டும்தான் நம்ம பேசணும். இது வட்ட மூடியோ கட்டமான மூடியோ, ரெண்டு மூடியும் நல்ல மூடி தான். வட்டமான மூடி வட்டமான ஜாடியை மூடுற வரைக்கும், கட்ட மூடி கட்டமான ஜாடியை மூடுற வரைக்கும். இங்கே சரியான மூடி தப்பான மூடின்றது கிடையாது. ஜாடிக்கு அது பொருந்துதா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயம் வீடியோவோட கன்க்ளூஷனில் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ சொல்கிறது தான் சரின்னு தோணுது. அது என்னென்னா, ஒரு நபரை பர்ஃபெக்டாக மாற்றுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு நபரையும் பர்ஃபெக்டாலாம் மாற்ற முடியாது. நம்ம அவங்கள பர்ஃபெக்டான பர்சனாக பார்க்க தான் கற்றுக்கணும். அவங்க சரியானவங்க அப்படின்னு நம்ம பார்க்க கற்றுக்கணும். சரியானவங்க அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை முதல்ல பார்க்கணும். அந்த குறைகளை ஏற்றுக்கிட்டாகணும். அந்த குறைகளை நேசிச்சாகணும். நம்ம கூட இருக்கக்கூடிய நபருடைய குறை நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் பர்ஃபெக்டான நபராக மாறிடுவார். எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு குறை இருக்கும். அந்த குறை நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி. அந்த குறை கூட நம்மளால் வாழ முடியுமா வாழ முடியாதா அப்படின்றது மட்டும்தான் இங்கே கேள்வி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் போதே அவர்கிட்ட இருக்கிற குறைகள் என்னன்றதை பார்த்து அந்த குறைகள் கூட நம்மளால் வாழ முடியுமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆனால் இதை நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய முடியாது. எந்த ஒரு நபரும் உங்கள்கிட்ட வந்த உடனே என்னோடய குறைகள் இதுதான்ப்பா அப்படின்னு லிஸ்ட் போட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களே கொடுக்கணும்னு நினச்சாலும் அவங்கள்ட்ட இருக்கிற குறை அவங்களுக்கு தெரியாது தான். அப்போ ஒரு நபரை பார்க்கும் போதே தேர்ந்தெடுக்கும் போதே அவங்களுடைய குறைகள் என்னன்றதை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக ஒரு நபருடைய நிறைகளை பார்த்து மட்டும்தான் அவர் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் அவர் கூட வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள்ன்றது நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரப்ப வேறு வழியே கிடையாது, அந்த குறைகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டாகணும். இந்த குறைகள் கூடலாம் என்னால் வாழவே முடியாதுன்ற ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லவ் செட் ஆக போகிறதே கிடையாது. குறையற்ற ஒரு நபர் தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி ஒரு நபர் கிடைக்க போகிறதே கிடையாது. குறைகளை ஏற்றுக்கிட்டாகணும். அந்த குறைகளை நேசிச்சாகணும். உடனடியாக எனக்கு கிடைச்ச நபர்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் யாராலையும் பொறுத்துக்க முடியாது, அவ்வளவு கொடூரமான குறைகள்னு சொன்னீங்கன்னா அப்படிப்பட்ட குறைகளுடைய நபர்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப பெரிய சைக்கோபாத் கிட்ட தான் அப்படிப்பட்ட குறைகள் இருக்கும். அப்படிப்பட்ட நபருடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒன்றோ 10,000ல் ஒன்று தான் இருக்கும். அப்போ நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ண ஒரு நபர் அப்படிப்பட்ட குறைகளோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே அவர்கிட்ட இருக்கிற குறை சாதாரணம் தான், அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாகணும். இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ ஒரு விஷயத்து கூட இந்த அக்செப்டன்ஸ்ன்றதை சேர்க்குறீங்களோ அது அழகானதாக மாறும்.
எங்கே இந்த அக்செப்டன்ஸை சேர்க்கலையோ அது மோசமானதாக மாறும். என் கூட இருக்கிற நபருடைய குறைகளை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது அழகானதாக மாறும். அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அது ரொம்ப மோசமானதாக, அது கூட வாழ முடியாத ஒரு விஷயமா அது தோற்றமளிக்கும். எது லவ்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் எது லவ் இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். பயம் லவ் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நேசிக்கலை அப்படின்னு அர்த்தம். அது மேலே உங்களுக்கு லவ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு நபர் என்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நபருக்கு என்னை பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அந்த நபர் நான் நினச்ச மாதிரி இருக்க மாட்டாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல லவ்ன்றது கிடையாது. ஏன்னா எப்போ நான் நேசிக்கிறேனோ அங்கே எதிர்பார்ப்புன்றது இருக்காது. எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த எதிர்பார்ப்பு நடக்காதோன்ற பயம் எனக்கு வராது. இப்படிப்பட்ட பயம் ஒரு இடத்துல இருக்குன்னா முதல்ல நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த இடத்துல அன்புன்றதை காட்டல, காதல்ன்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பயம்ன்றது தானாக போகும். பயம் இருந்தால் லவ் கிடையாது. அப்போ எது இருந்தால் அதை நான் லவ்னு புரிஞ்சுக்கிறது? எப்பயோ ஒரு இடத்துல நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, திரும்பி எதுவுமே வேணான்னு உங்களுக்கு தோணுது. நீங்கள் கொடுக்குறதுலையே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உருவாகுது. அதுதான் லவ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய குழந்தைக்கு ஏதோ விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உணவு விதவிதமாக சமைச்சு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் அந்த குழந்தை ரசித்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷன்றது வரும், ஒரு ஆனந்தம்ன்றது வரும். இந்த உணவை கொடுத்ததுனால இந்த குழந்தை எனக்கு திருப்பி என்ன செய்யும் அப்படின்ற எதிர்பார்ப்புன்றது அங்கே இருக்காது. இப்படிப்பட்ட உணர்வு தான் லவ். அப்போது உங்களுடைய துணைக்கிட்ட நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களான்றதை கேளுங்க. அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்றதை கேளுங்க. அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஏதோ ஒன்று வரல, அது நேரமாக இருக்கட்டும், அவங்க கூட முகம் கொடுத்து பேசுகிறதா இருக்கட்டும், உங்களை பார்த்து ரசிக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை வாங்கி தரதா இருக்கட்டும், பர்த்டே அன்றைக்கி 12 மணிக்கு விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்ததுன்னா அங்கே லவ்ன்றது கிடையாது. லவ்ன்றது நீங்கள் கொடுக்கறது மட்டும்தான். லவ்ன்றதை உங்களால் கொடுக்க மட்டும்தான் முடியும், பெற முடியாது. தொடர்ந்து உங்களால் கொடுக்க முடியுதா அப்படின்னு கேளுங்க. கொடுக்க முடியல அப்படின்னா உங்கள்கிட்ட லவ் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த லவ்வை எப்படி உங்களுக்குள்ளே உருவாக்குறது அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். அடுத்த நபருக்கு என் மேலே லவ் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஏன்னா அடுத்த நபருக்கு என் மேலே லவ் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்னா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன். அங்கே எனக்கு லவ் இல்லைன்றதை மட்டும்தான் அது காட்டுது. இங்கே உங்களால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு ஒரு நபர் மேலே லவ் இருக்கா இல்லையான்றதை மட்டும்தான் சொல்ல முடியும். உங்கள் மேலே யாருக்கு லவ் இருக்குது லவ் இல்லைன்றதை உங்களால் சொல்லவே முடியாது. இந்த காதலில் முக்கியமான ஒரு விஷயத்தை அடிக்கடி நம்ம சினிமாவில் கூட கேட்டிருப்போம். நீன்றதோ நான்றதோ முக்கியமே கிடையாது, நாம அப்படின்றது தான் முக்கியம்னு பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இருக்கிறதுலையே ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்னா அது இதுதான். இங்கே நாமன்றது முக்கியம் கிடையாது, நீயும் நானும் தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு லவ்க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பாக மாறலாம். ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுச்சுனாங்க நாமன்றது மேலே தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நம்ம 2 பேருக்கும் என்ன வேணுன்றதை தான் பார்க்குறோம். நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றத தான் பார்க்குறோம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். நான் என்ன நினைக்கிறேனோ அதற்காக நீ இரு அப்படின்னு நினைக்கிறோம். நீ என்ன நினைக்கிறியோ அதுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா இங்கே நீ நான் அப்படின்ற இண்டிவிஜுவல்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கும், தனிப்பட்ட வெறுப்பு இருக்கும், தனிப்பட்ட ஆசை இருக்கும். அவங்களுக்கான ஒரு சுதந்திரம்ன்றது தேவை, அவங்களுக்கான ஒரு நேரம்ன்றது தேவை. அந்த நேரத்தை, அந்த சுதந்திரத்தை, அந்த விருப்பத்தை நம்ம பூர்த்தி பண்ணி கொடுக்குறோமான்றதுல தான் நம்ம லவ் இருக்கா இல்லையான்றதை காட்டுது. ஒரு நபரை எப்போவுமே என் கூட தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த நபரை அவங்களுக்கான ஸ்பேஸை அடிக்கடி கொடுக்கணும். எந்த ஒரு விஷயம் நிறைய இருக்கோ அது கொஞ்ச நாள் தான் இருக்கும், எந்த ஒரு விஷயம் கம்மியாக இருக்கோ அது நீண்ட நாள் இருக்கும். இந்த நாமன்ற விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னா அது கொஞ்ச நாள் தான் இருக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எந்நேரமும் வலுக்கட்டாயமாக உங்கள் கூட இருக்கிறவங்கள உங்கள் கூடயே வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் தான் உங்கள் கூட இருக்க போகிறாங்கன்றது தான் உண்மை. இங்கே அவங்களுக்கான சுதந்திரத்தை, அவங்களுக்கான இடத்தை, ஸ்பேஸை நீங்கள் கொடுத்தீங்கனாலே இந்த நாமன்ற விஷயம் ரொம்ப நாள் இருக்கும். இந்த லவ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம 2 பேரும் தனித்தனி நபர்கள்ன்றதை புரிஞ்சுக்கிறது தான். தனித்தனி நபர்களுக்கான இடத்தையும் சுதந்திரத்தையும் நம்ம கொடுக்கறது தான். அதை அபகரிக்கணும்னு நினச்சோன்னா இந்த லவ்ன்றது அங்கே இருக்காது. இந்த லவ்வை நம்ம தவறான ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த காதலை நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு உறவுன்னு சொல்லுவோம். காதல் உறவு கிடையாது. காதல் உறவாக மாறலாம், ஆனால் காதல்ன்றது ஒரு உறவு கிடையாது. காதல் அப்படின்றது ஒரு உணர்வு, ஒரு பயணம் அப்படின்னு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு காதலும் உறவாக மாறணுன்ற தேவையே கிடையாது. ஒரு உறவும் லவ்வாக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது, இருக்க போகிறதும் கிடையாது. 2 பேருக்கு நடுவில் ஒரு காதல் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு உறவில் சேரணும், ஒரு கல்யாணமாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நபர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நடுவில் லவ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது.
லவ் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காமல் இருக்கலாம், கல்யாணம் பண்ணவங்களுக்கு கூட லவ் இல்லாமல் இருக்கலாம். சில சமயம் முகம் பேர் தெரியாத 2 பேர் ஒரு உறவில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் அங்கே காதல்ன்றது உருவாகலாம். சில சமயம் காதல்ன்றது இருக்கிற நபர்களுக்கு உறவுன்றது அமையாமல் போகலாம். இந்த உறவு வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையே நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே உங்களால் காதல் செய்ய முடியாது. காதல்ன்றது ஒரு நபரை நேசிக்கிறது மட்டும்தான், அவருடைய சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கிறது மட்டும்தான், அவருடைய சந்தோஷம் எனக்கு தேவை அப்படின்றது தான். அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு பூரிப்பை கொடுக்குறது அப்படின்றது தான். அவர் கூட சேர்ந்து ஒரு உறவாக மாறணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலே அங்கே ஒரு எதிர்பார்ப்புன்றது வந்துடுது, அங்கே பிரச்சனைகள் வரும். காதல்ன்றது உறவு கிடையாது, உறவில் சில சமயம் போய் முடியலாம். இந்த காதல்ன்றது ஒரு நதி மாதிரி, அது ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு வேகத்தில் ஓடும், வெவ்வேறு வளைவு நெளிவுகளை அடையும், தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் எனக்கு ஒரு துணை வேணுன்ற முடிவை நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு துணை தான் எனக்கு வேணுன்ற ஆசையை நம்ம வளர்த்துக்கவே கூடாது. நம்ம எல்லாருக்குமே பல துணைகள் கிடைக்க தான் போகிறாங்க, பல துணைகள் கூட எப்படி வாழணுன்றது நமக்கு தெரிஞ்சாகணும். இன்றைக்கி ஒரு நபரை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா அந்த நபரை ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த நபர் அடுத்த 5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ இப்படியே இருக்க போகிறது கிடையாது. அப்போது இன்றைக்கி கிடைத்த துணை தான் 10 வருஷம் கழித்து என் கூட இருப்பாங்கன்றது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நபர்ன்றது கட்டாயம் மாறுவாங்க, அவங்க மாறும்போது வேறு ஒரு நபர் தான் என் கூட இருப்பாங்க. இப்போ ஒரு நபரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அங்கே நேசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்களுடைய முழு பயணத்தையும் நான் நேசிச்சாகணும். ஒரு நதியை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அந்த நதியை இந்த ஒரு புள்ளியில் மட்டும்தான் நேசிப்பேன்ற முடிவு எடுக்கக்கூடாது. அந்த நதியோட தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் அதை நான் நேசிக்க போகிறேன்ற முடிவை நான் எடுத்தாகணும். அப்படி வரக்கூடிய ஒரு அன்பு தான் உண்மையான அன்பு. எனக்கு ஒரு நபரை ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு இன்றைக்கி அவங்களை எதற்காக பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. இப்போ எதற்காக எனக்கு பிடிச்சிருக்கோ அதற்கு முற்றிலும் எதிரான ஒரு நபராக கூட அவங்க மாறலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இங்கே தான் ஒரு நபரை நேசிக்கிறதுக்கும் அவங்களுடைய கேரக்டரை அவங்க செய்யக்கூடிய செயலை நேசிக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குது. அவங்களுடைய கேரக்டரையோ அவங்க செய்யக்கூடிய செயலையோ நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அது கட்டாயம் மாறும். அப்போ என்னால் அவங்கள நேசிக்க முடியாது. இங்கே ஒரு நபரை நேசிக்கிறதுன்றது வேற, அவங்களுடைய செயலை நேசிக்கிறதுன்றது வேற. ஒரு நபர் அழகாக இருக்காங்கன்றதுக்காக நேசிச்சேன்னா அவங்களுடைய அழகுன்றது போகலாம். ஒரு நபர் நிறைய சம்பாதிக்கிறாருன்றதுக்காக நேசிச்சேன்னா அவங்க ஒரு காலத்தில் சம்பாதிக்காமல் போகலாம். ஆனால் அந்த நபரை நேசிச்சேன்னா அந்த நபர் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அவங்க இல்லைனா கூட அவங்கள நம்மளால் நேசிக்க முடியும். ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா நேற்று இரவு கனவுல நான் வேற ஒரு பெண்ணை காதலிச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். எப்போ என்கிட்ட இருக்கிற குறைகளை, என்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை, என்னோட தவறுகளை வெளிப்படையாக ஒரு நபர்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேனோ அங்கே தான் பயம் அப்படின்ற விஷயம் கிடையாது. எப்போ இதெல்லாம் நான் மறைப்பேன், ஒருவேளை இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா அவங்க என் கூட இல்லாமல் போயிடுவாங்களோ, அவங்க இப்போ எனக்கு கொடுக்குற விஷயங்களை கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும்போது தான். இந்த பயம் இருக்கிறப்போ அவங்க கிட்டேருந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு என் கூட இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிறப்ப தான் உண்மையான காதல்ன்றதே வருது. அதனால் ஒரு உண்மையான காதல் உங்களுக்கு இருக்கிறப்போ நான் எதை வேணாலும் அவங்கள்ட்ட சொல்லலாம், எந்த ஒரு உண்மையை வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு தைரியன்றது வரும். காதல் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். ஒரு காதல் ஆழமாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா கணவன் மனைவி நண்பர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு கணவனாக இருந்தால் இந்தந்த பொறுப்புகள்லாம் இருக்குது, ஒரு மனைவியாக இருந்தால் இந்தந்த பொறுப்புகள்லாம் இருக்குது. ஆனால் நண்பர்களுக்கு நடுவில் மட்டும் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு எதிர்பார்ப்புன்றதும் கிடையாது. நண்பர்களுக்கு மத்தியில் விளையாட்டு தான் அதிகமாக இருக்கும். ஒரு காதல் அதிகமாக ஆக நண்பர்களாக நீங்கள் மாறுவீங்களே தவிர கணவன் மனைவியாக மாற மாட்டீங்க. ஒரு நபரை நீங்கள் நேசிக்கிறீங்க, காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த காதலோட கடைசி புள்ளி நட்பு தானே தவிர திருமணம் கிடையாது. நீங்கள் கணவன் மனைவியாக மாறுறதுக்காக ஒரு நபரை காதலிக்கல, நண்பர்களாக மாறுறதுக்காக தான் காதலிக்கிறீங்க. ஒரு திருமணம் பண்ணி கணவன் மனைவியாக நீங்கள் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு மத்தியில் காதலை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா நண்பர்களாக மாறியாகணுமே தவிர கணவன் மனைவியாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. காதலிக்கணுன்ற முடிவு எடுத்துட்டா முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த சொசைட்டி என்ன சொல்லுதோ அதை கேட்காம இருக்கிறது தான். ஒரு கணவன்னா இப்படி நடந்துக்கணும், மனைவினா இப்படி நடந்துக்கணும், காதலன் காதலிகளுக்கு நடுவில் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு இந்த சொசைட்டி சொல்லுதுன்னா முதல்ல அதை உடைச்செறிஞ்சாதான் உண்மையான காதல் என்னன்றதை உங்களால் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் தான் காதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது, யாருக்குமே அந்த அருகதைன்றது கிடையாது. காதல்ன்றது என்னன்னா ஒரு நபர் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்றதுனாலையும் ஒரு நபர் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகுதுன்னா அதுதான் காதல். அதை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் காதல் கிடையாது. ஒரு நபர் இருக்கிறதுனால மட்டுமே, இருந்ததுனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை அழகானதா, சந்தோஷமானதா, மகிழ்ச்சியானதா மாறுதுன்னா
அதுக்கு பேர் மட்டும்தான் காதல். இந்த காதல் இப்படித்தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது காதலே கிடையாது. காதல் அப்படின்றது ஒரு செயல் கிடையாது. காதலில் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்கக்கூடாது. காதலனாக இருந்தால் 12 மணிக்கு எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணணும், லவ்வர்ஸ் டே அன்றைக்கி ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், நான் சொன்னால் அந்த இடத்துல வந்து நிற்கணும், நான் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு செயலை காதல் கூட சேர்க்காதீங்க. காதலில் செயல் அப்படின்றதே கிடையாது. அது வெறும் ஒரு உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வும் ஒரு நபர் இருந்தாருன்றதுனால மட்டுமே வந்துடும். ஒரு செயல்னால காதல்ன்றது வராது. அதனால இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நபர் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டால் அதை முதல்ல உடைச்சி எரிஞ்சிருங்க. அது தேவையே கிடையாது. ஓஷோ பிரபலமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். காதல்னா என்ன, ஆசைனா என்னன்னு. ஒரு மலரை பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, அந்த பூவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை உடனடியாக பிச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது வெறும் ஆசை தான். அந்த மலர் ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்ச நாள் தான் அது இருக்க போகுது, அது செடியிலேயே இருக்கட்டும் அப்படின்னு அதை பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் நகர்ந்து போகிறீங்க அப்படின்னா, அந்த மலரை பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னா அதுதான் காதல். ஒரு நபரை அவங்களா இருக்க விடுறது, அவங்களா வாழ விடுறது, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய விடுறது, அவங்களுடைய வாழ்க்கையில் நான் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கிறது தான் உண்மையான காதல். அந்த நபர் எப்படி ஆசைப்படுறாரோ அப்படி வாழ்கிறத பார்க்குறதும், அவர் அப்படி வாழ்கிறாருன்றது மட்டுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதும் தான் காதல். அவரை என் கூட வச்சுக்கணும், அவரை நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறது காதல் கிடையாது. தனிமையில் இருப்பதற்கான திறன் தான் காதலிப்பதற்கான திறன். என்னால் எவ்வளவு நேரம் தனிமையில் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் தான் என்னால் காதலிக்கவும் முடியும். நான் நேசிக்கக்கூடிய நபரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கன்னு எவ்வளவு நேரம் அனுமதிக்கிறனோ அவ்வளவு நேரம் தான் அவங்கள நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் நான் தனிமையாக இருக்கிறதுக்கு வருத்தப்படக்கூடாது. அந்த நேரத்தில் தனிமையில் நான் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருக்க முடிஞ்சால் மட்டும்தான் என்னால் காதலிக்க முடியும். தனிமையில் இருக்க பழகிக்கோங்க. அதுதான் காதலோட இன்னொரு வடிவம். தனிமையில் இருக்கிறதும் அழகானது தான், காதலில் இருக்கிறதும் அடுத்தவங்க கூட இருக்கிறதும் அழகானது தான். இங்கே தனிமையில் இருக்கிறதும் இன்னொரு நபர் கூட இருக்கிறதும் எதிரெதிரான விஷயம்னு நினைக்கக்கூடாது. இது ஒன்றும் ஒரே விஷயந்தான். என்னால் தனிமையில் இருக்க முடிஞ்சாதான் இன்னொரு நபர் கூட இருக்க முடியும். அதனால் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படாதீங்க. தனிமையில் இருக்க முடியுது அப்படின்னா பல மனிதர்கள் கூட உங்களோட சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்றத தான் அது காட்டுது. லவ் எப்போ அட்டாச்மெண்ட்டாக மாறுதோ அங்கே 2 பேரை இணைச்சி வைக்கிறதுக்கு ஒரு பேண்டேஜை நம்ம பயன்படுத்துறதுக்கு சமம். பேண்டேஜை நம்ம புண்களுக்காக தான் பயன்படுத்துவோமே தவிர காதலுக்காக பயன்படுத்த மாட்டோம். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நீ இருந்தால் மட்டும்தான் என்னால் வாழ முடியும், நீ இப்படி தான் என் கூட இருக்கணும், நீ என் கூட மட்டுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட்டை நம்ம உருவாக்குறோம், ஒரு தேவையை உருவாக்குறோம் அப்படின்னா அங்கே லவ்ன்றது இல்லை, நமக்குள்ளே ஏதோ ஒரு புண்ணு தான் இருக்குது. அந்த புண்ணுக்காக ஒரு பேண்டேஜாக தான் இன்னொரு நபரை நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர உண்மையாக அவங்கள நம்ம நேசிக்கலை அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். இந்த காதலை நம்ம ஒரு உணர்வு அப்படின்னு இவ்வளவு நேரம் பேசியிருந்தாலும் உண்மையாக கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த காதல்ன்றது ஒரு உணர்வு கிடையாது. காதல் அப்படின்றது ஒரு நிலை. நான் காதலாக இருக்கும்போது மட்டும்தான் நான் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும் காதலாக இருக்கும். நான் வெளிப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு உணர்வு மட்டும் காதல் அப்படின்றது கிடையாது. எப்போ என்கிட்ட ஒரு சுயநலம் இல்லாமல் இருக்கோ, எப்போ என்கிட்ட அன்பும் கனிவும் இருக்கோ, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் எப்போ மாறுறனோ அப்போ நான் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் காதலாக மாறிடுது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் காதலாக மாறிடுது. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் காதலாக மாறிடுது. இந்த காதலில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு ஒரு நபர் வேணும் அப்படின்ற தேடல் தான். என்கிட்ட ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு நபர் என் வாழ்க்கையில் வந்த உடனே அவர் என்னோட வெற்றிடத்தெல்லாம் போக்கிடுவாருன்ற கற்பனையை நம்ம உருவாக்கிக்கிறோம். அவரால் அந்த வெற்றிடத்தை போக்க முடியாதுன்ற உண்மை நமக்கு தெரிய வரப்போ அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டா மாதிரி கோவப்படுறோம். சிலருக்கு சின்ன வயதில் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு அன்பு கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு நபர் புதுசாக அவங்க வாழ்க்கையில் வரப்போ இவங்க என் அம்மா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அவன் ஒரு எதிர்பார்ப்பை வச்சிடுறான். இவங்க வச்ச எதிர்பார்ப்பை அவங்களால பூர்த்தி பண்ண முடியல அப்படின்றதுக்காக அவங்க ஒரு மோசமான நபராகவும் அவங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் அவங்கள நடத்துறது. இப்படி நடத்தணும்னா அங்கே காதல்ன்றது இருக்காது. ஒரு நபரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் எனக்காக அந்த நபர் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான். முக்கியமாக என்கிட்ட இருக்கிற பிரச்சனையை, என்கிட்ட இருக்கிற குறைகளை, என்கிட்ட இருக்கிற வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக அந்த நபர் உருவாகலை. அந்த நபர் உருவானதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்கு தான். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்கிறத பார்த்து தான் நான் சந்தோஷப்பட போகிறேன், அதுதான் எனக்கு திருப்தியை கொடுக்க போகுது அப்படின்ற எண்ணம் வரப்போ தான் அங்கே காதல்ன்றது இருக்குது. அவங்க எனக்காக உருவாயிருக்காங்க, எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு தர போகிறாங்கன்னு நினச்சேன்னா அது காதல் கிடையாது. காதலில் பொறாமை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. ஒரு பொறாமையை நீங்கள் பார்க்குறீங்க உங்ககிட்ட அப்படின்னா அங்கே உங்கள்கிட்ட காதல் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பொறாமைன்றது ஒரு பொசசிவ்னஸ்லேருந்து தான் வருமே தவிர காதல்லேருந்து வராது. என் கூட இருக்க வேண்டிய நபர் வேற ஒருத்தவங்க கூட இருக்காங்க, எனக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்காம வேற யாரையோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒரு பொறாமை உண்டாகுதுன்னா அங்கே நான் அந்த நபரை காதலிக்கலை அப்படின்றது தான் உண்மையான அர்த்தம்.
இது வரைக்கும் நான் சொன்ன ஒரே விஷயம், காதல்ன்றது அவங்க இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தானே தவிர நம்ம கூட இருக்கிறதுனால கிடையாது. எப்போ பொறாமை உருவாகும்னா அவங்க நம்ம கூட இல்லையே அப்படின்னு நினைக்கும் போதும், நம்ம அவங்க வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பொறாமை உருவாகும். இந்த பொறாமை நமக்குள்ள உருவாகிறது ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு காட்டுது. அது என்னன்னா, நம்மக்கிட்ட காதல் இல்லை அப்படின்றது தான். இந்த காதல் எப்போவுமே நிகழ்காலத்தில் மட்டும்தான் நடக்கும். கடந்த காலத்தில் பிரச்சனைகளும் இன்பங்களும் துன்பங்களும் இருக்கும். எதிர்காலத்தில் கடமைகளும் உறவுகளும் இருக்கும். ஆனால் நிகழ்காலத்தில் மட்டும்தான் காதல்ன்றது இருக்கும். அன்னைக்கு இப்படிலாம் நடந்ததே, அன்னைக்கு இப்படிலாம் நடக்காமல் போயிடுச்சுன்ற ஒரு சந்தோஷமும் வருத்தமும் நம்ம கூட இருக்கலாம். எதிர்காலத்தில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், திருமண உறவுக்குள்ளே வரணும், கணவன் மனைவியாக மாறணுன்ற ஒரு உறவு சார்ந்த திட்டம் எதிர்காலத்தில் இருக்கலாம். ஆனால் காதல்ன்றது கடந்த காலத்துலேயோ எதிர்காலத்துலேயோ இருக்காது. நிகழ்காலத்தில் இந்த தருணத்தில் மட்டும்தான் இருக்கும். இந்த நிகழ்காலம் எவ்வளவு நாள் நம்ம கூட இருக்க போகுது? எவ்வளவு நாள் நம்ம உயிரோடு இருக்கோமோ அவ்வளவு நாளும் நம்ம கூட நிகழ்காலன்றது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ காதல்ன்றது போகிறது கிடையாது. நம்மளை விட்டு போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நினைவுகள் நம்மளை விட்டு போகலாம், கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் திரும்ப நடக்காமல் போகலாம், இல்லை எதிர்காலத்தில் நம்ம வச்சுருக்கிற திட்டங்கள் நிறைவேறாமல் போகலாம். ஆனால் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய காதல் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க தான் போகுது. ஒரு நபர் நம்ம கூட திருமண வாழ்வுக்குள்ளே வந்தாங்களோ வரலையோ, இல்லை கடந்த காலத்தில் எப்படிலாம் அவங்க நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த காதல்ன்றது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க தான் போகுது. அந்த நபரை நம்மளால் நேசிக்காமல் இருக்கவே முடியாது. ஒருவேளை உங்களால் ஒரு நபரை நேசிக்காமல் இருக்க முடிஞ்சுது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அவங்கள நேசித்ததே கிடையாதுன்னு தான் அர்த்தம். இந்த காதல் நிகழ்காலத்தில் கடைசி வரைக்கும் இருக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் உங்கள்கிட்ட இல்லை, இந்த பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் காதலிக்கல அப்படின்றது தான் உண்மை. இந்த காதலுக்குள்ளே நீங்கள் லாஜிக்கை தேடக்கூடாது. இந்த காதலுக்குள்ளே காரணத்தை தேடக்கூடாது. நீ ஏன் அவனை காதலிக்கிற அப்படின்ற கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா காதலுக்குள்ளே ஒரு லாஜிக்கோ ஒரு காரணமோ இருக்க போகிறது கிடையாது. இந்த காதல் அப்படின்றதே ஒரு யூனிவர்சல் லா. இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதி இந்த காதல். இந்த காதல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமோ ஒரு லாஜிக்கோ தேவையில்லை. காதல் அப்படின்னு ஒன்று இருக்குனாலே அதுவே ஒரு லாஜிக் தான், அதுவே ஒரு காரணம் தான். அதுக்கு ஒரு லாஜிக்கையும் அதுக்கு ஒரு காரணத்தையும் நம்ம தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நபர் மேலே திடீர்னு காதல் வருதுன்னா அதுக்கு ஒரு காரணமோ லாஜிக்கோ இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, இருந்தால் தான் வரணும்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நபரை நான் காதலிக்கணும்னா அவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸையும் நான் ஃபார்ம் பண்ணிக்க கூடாது. ஏன்னா ஒரு நபரை நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் தேவை கிடையாது, ஒரு லாஜிக் தேவை கிடையாது. அதனால ஒருத்தவங்களை நேசிக்கிறதுக்கு காதல் செய்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற ஒரு ரூல்ஸை ஒரு கற்பனையை நீங்களே தேவையில்லாமல் உருவாக்கியும் வச்சுக்க கூடாது. இப்படிப்பட்ட கற்பனையை நீங்கள் உருவாக்கிக்கிறதுனால தான், நான் காதலிக்கணும்னா இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கணுன்ற ஒரு கற்பனையை தேவையில்லாமல் நீங்களே உருவாக்கிக்கிறதுனால தான் ஒரு நபர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியாமல் போகிறாங்க. இந்த கற்பனைகளை கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா, காதலுக்கு இப்படிப்பட்ட லாஜிக்கும் இப்படிப்பட்ட ரீசனும் தேவை அப்படின்ற கற்பனையை தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா எந்த ஒரு நபரை பார்த்தாலும் அவங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க. அந்த காதல் நேச்சுரலாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு நல்ல துணை உங்களுக்கு தேவை அப்படின்னு. ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த துணை உங்களுக்கு தேவையெல்லாம் கிடையாது, அந்த நபர் இந்த உலகத்தில் இருந்தாலே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அவர் இப்போ இருந்தாலும் சரி இல்லை இருந்திருந்தாலும் சரி இந்த சந்தோஷன்றது உங்களுக்கு வந்துடும் சொன்னேன். இப்போ இதை விட கொஞ்சம் ஆழமாக நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டாகணும். இங்கே சந்தோஷன்றது அவங்க இருக்கிறதுனால கூட உங்களுக்கு வரது கிடையாது. சந்தோஷன்றது உங்கள் கூட இருக்கிறதுனால தான், உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த நபர் இருக்கிறது அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு பெற்றுத்தருது. நீங்கள் ஒரு கிணறு மாதிரி, உங்களுக்குள்ள தண்ணின்ற சந்தோஷம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நபர் இந்த உலகத்தில் தோன்றதுனால அவங்க மேலே உங்களுக்கு காதல் வர்றதுனால அந்த சந்தோஷம் எப்படி வெளியே வருதுன்னா, ஒரு கிணத்துல வாளியை போட்டு தண்ணியை எடுக்கிற மாதிரி அந்த சந்தோஷன்றது வெளியே வருது. அந்த தண்ணியை அந்த வாளி வெளியே கொண்டு வந்ததுன்றதுனால அந்த வாளி அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நபர் இருக்கிறாரு, அவரை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வருதுன்னா அந்த சந்தோஷத்தை அந்த நபர் கொடுக்கல, அது உங்களுக்குள்ளே இருக்குது. அவர் வாளி மாதிரி அந்த சந்தோஷத்தை வெளியே தான் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த வாளி அவ்வளவு முக்கியம் கிடையாது. உண்மையாக சந்தோஷன்றது உள்ளதான் இருக்குது. இந்த விழிப்புணர்வு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் காதல் செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒரு முழுமையான விழிப்புணர்வு யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் முழுமையான காதலை பண்ண முடியும்னு ஓஷோ சொல்கிறார். எந்த விழிப்புணர்வு? இப்போ நான் சொன்ன இந்த விழிப்புணர்வு தான். சந்தோஷன்றது உங்களுக்குள்ள தான் இருக்குது. அதை வெளியே கொண்டு வர ஒரு கருவி தான் நீங்கள் காதல் செய்யக்கூடிய ஒரு நபர். அவங்க முழுமையாக அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கல. அந்த காதல்ன்றதே உங்களுடைய ஒரு நிலை தான், சந்தோஷமான ஒரு நிலை தான். அதுக்கு ஒரு நபர் கருவியாக இருக்கலாமே தவிர காரணமாக இருக்க முடியாது. இப்போ இந்த காதலை நீங்கள் வெளிப்படுத்தணும், ஒரு ஓவர்ஃப்ளோ பண்ணணும், இந்த சந்தோஷத்தை அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? இந்த முதல்ல சொன்ன அதே உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு கிணத்துலேருந்து தண்ணி வெளியே பாஞ்சு ஓடணும்னா என்ன செய்யணும்?
அந்த கிணறு முழுக்க அந்த தண்ணின்றது இருந்தாகணும். நீங்கள் ஒரு காதலை ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தணும், ஒரு அன்பை அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தணும், ஒரு மகிழ்ச்சியை அளவுக்கு அதிகமாக வெளியில் இருக்கிற நபர்களுக்கு கொடுக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் முதல்ல உங்களுக்குள்ள நிறைவாக இருக்கணும். இந்த சந்தோஷத்தையும் இந்த காதலையும் இந்த அன்பையும் முதல்ல உங்கள் மேலே நீங்கள் செலுத்துங்க, உங்களுக்குள்ளே அதை வளர்த்திடுங்க. எப்போ உங்களுக்குள்ளே அது நிறையுதோ, எப்போ நீங்கள் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை அடைகிறீங்களோ அப்போ தான் அது ஓவர்ஃப்ளோ ஆகி வலிஞ்சு வெளியே ஓட ஆரம்பிக்கும். அப்போ தான் அது அடுத்தவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அன்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எந்த ஒரு உணர்வாக வேணாலும் இருக்கட்டும், முதல்ல உங்களுக்குள்ளே அதை அளவுக்கு அதிகமாக உருவாக்குங்க, வெளியே தானாக வரும். நம்ம கோவத்தை எடுத்துக்கோங்களேன், நம்மளுக்குள்ள கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒரு அளவுக்கு மேலே கோவம் வரப்போ தான் வெளியே வலிஞ்சு ஓடும். இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சாதாரணமான விஷயம்தான். அதே மாதிரி தான் காதலுக்கும் அன்புக்கும் சந்தோஷத்துக்கும். உங்களுக்குள்ள அது அளவுக்கு அதிகமாக பெருக்கிக்கிட்டே இருங்க, தானாக வெளியே வலிஞ்சு ஓடும். இந்த காதலை உங்களால் ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயமாக வர வைக்க முடியாது. ஒரு நபரை என்னை நீங்கள் காதலிங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயப்படுத்தி என்னை காதலிக்க வைக்கவே முடியாது. இது எப்படி அதில் உண்மையோ அதே மாதிரி தான் நானும் நினச்சாலும் என் கூட இருக்கக்கூடிய நபரை, என்னோட மனைவியை இல்லை என்னோட கணவனை ஃபோர்ஸ் பண்ணி நானாகவே அவங்கள காதலிக்க போகிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டேன், நாளையிலேருந்து அவங்கள நான் நேசிக்க போகிறேன், நாளையிலேருந்து நான் அன்பாக இருக்க போகிறேன், நாளையிலேருந்து நான் காதலிக்க போகிறேன் அப்படின்ற முடிவையும் எடுக்க முடியாது. அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வலுக்கட்டாயமாக நமக்கு வராது. அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடியே சொன்ன அந்த விஷயந்தான். என் கூட இருக்கிற நபரை என்னால் காதலிக்க முடியல அப்படின்னா, அவங்க மேலே எனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னா, அவங்க மேலே எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அவங்க சரியாக இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, முதல்ல செய்ய வேண்டியது என்ன, நான் நிறைவுபடுத்திக்கிறது தான். எனக்குள்ள அன்பை நான் வளர்த்துக்கிறதும், எனக்குள்ளே நான் சந்தோஷத்தை வளர்த்துக்கிறதும், எனக்குள்ளே நான் ஒரு மகிழ்ச்சியை வளர்த்துக்கிறதும் தான் அவங்கள காதலிக்கிறதுக்கான வழி. அடுத்தவங்களை நல்லா காதலிக்க முடியலன்னா நான் ஒன்றும் நிறையலை அப்படின்னு தான் அர்த்தம். முதல்ல உங்களை நீங்கள் நிறைவுபடுத்துங்க, தானாக அது ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ எப்படி உங்களுக்குள்ளே அன்பை வளர்த்துக்கிறது, நான் எப்படி என்ன முதல்ல நான் நேசிக்கிறது, எப்படி நான் சந்தோஷமானவனாக மாறுறதுன்றதை முதல்ல கண்டுபிடிங்க, அதை நிறைவுபடுத்துங்க. தானாக அவங்க கூட இருக்கிறவங்கள நேசிக்க முடியும். ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் ஏதோ ஒரு வலுக்கட்டாயமாக அவங்கள நேசிக்க போகிறேன்ற முடிவெடுத்திங்கன்னா அது நடக்காது. நான் தனிமையில் இருக்கேன் அதனால ஒரு காதல் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவெடுத்திங்கன்னா அந்த காதலுக்குள்ளேயும் அளவுக்கு அதிகமான தனிமை தான் உங்களுக்கு கிடைக்கும். தனிமையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தான், தனிமை ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் போது தான், உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைவாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் காதலிக்க முடியும். என்ன நான் நிறைவுபடுத்திக்காமல் எனக்கு தனிமை ஒரு பிரச்சனையாக இருக்குன்றதுனால ஒரு காதலை தேர்ந்தெடுத்தேன்னா அங்கே அந்த காதலுக்குள்ளே இதை விட அதிகமான தனிமையை தான் கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா அந்த தனிமைக்கு தீர்வை கொடுக்கும்னு நினச்சி அங்கே போயிருப்பீங்க. ஆனால் அது தீர்வை கொடுக்காம ஏமாற்றத்தை கொடுக்கும். அந்த தனிமை இன்னும் பெருசாக தெரியும். தனிமையில் ஒரு பிரச்சனைன்றது இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாதுன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நான் நிறைவாக இருக்கணும். அப்போ தான் தனிமை பிரச்சனை இல்லாமல் மாறும். தனிமை பிரச்சனை இல்லாமல் மாறும்போது தான் உங்களால் காதலிக்கவே முடியும். இந்த காதலில் இருக்கக்கூடாத இன்னொரு விஷயத்துக்கோட பேர் தான் ஒரு சிம்பத்தி. காதலில் சிம்பத்தியை தேடாதீங்க, சிம்பத்தி மூலியமாக காதலை தேடாதீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தியா அப்படின்னு காட்டி ஒரு நபருக்கு உங்கள் மேலே சிம்பத்தியை உருவாக்கி அதை காதலாக மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிம்பத்தி காதல் கிடையாது. சிம்பத்தி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா சிம்பத்தி யார் மேலே வரும்? யார் நமக்கு கீழே இருக்காங்களோ அவங்க மேலே மட்டும்தான் வரும். திடீர்னு நாளைக்கு அம்பானிக்கு பிஸ்னஸில் ஒரு லாஸ்ன்ற செய்தி நமக்கு வந்ததுன்னா அங்கே சிம்பத்தியே வராது. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஒரு வறுமையில் இருக்கிறவங்க, நம்மளை விட பணத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சிம்பத்தி உடனே வரும். எப்போவுமே நமக்கு சிம்பத்தி யார் மேலே வரும்னா நம்மளை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க மேலேயும், நம்மளை விட கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க மேலே மட்டும்தான் நமக்கு சிம்பத்தி வரும். அம்பானிக்கு பிஸ்னஸில் லாஸ்னா அவரை விட கொஞ்சம் பண வசதி படைச்சவருக்கு அவர் மேலே சிம்பத்தின்றது கட்டாயம் வரும். ஆனால் நமக்கு வராது. நம்ம மேலே ஒருத்தவங்களுக்கு சிம்பத்தி வருதுன்னா அவங்க அவங்கள விட கீழேன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மையான அர்த்தம். அதனால் ஒருத்தவருக்கு சிம்பத்தி காட்டணும்னு நினைக்காதீங்க காதல் மூலியமாக. இல்லை சிம்பத்தியை உருவாக்கி காதலை பெற்றணும்னு நினைக்காதீங்க. சிம்பத்தின்றது காதல் கிடையாது. இந்த காதல் உங்களுக்கு வந்துருச்சுன்றது எப்போ தெரியும்னா உங்களுக்குள்ள மன்னிப்பதற்கான திறன் வந்திருக்கும். அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற குறையை நேசிக்கும் போது தான் உங்களால் காதலிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது ரிவர்ஸில் தான் உண்மை. நீங்கள் காதலிக்கும் போது அவங்களுடைய குறைகள் அழகாக தெரியும். அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு வலுக்கட்டாயமாக அதை நீங்கள் அழகாக பார்க்கணுன்ற முயற்சியில் ஈடுபடாதீங்க. காதலை வளர்த்துக்கோங்க. தானாக அவங்கள்ட்ட இருக்கிற குறை அழகாக தெரியும். ஏன்னா மன்னிப்பதற்கான திறன் உங்கள்கிட்ட வந்துடும். அவங்களோட குறைகளை அடுத்தடுத்த வினாடியே நீங்கள் மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த குறையை அப்போ தான் உங்களால் நேசிக்க முடியும். குறைகளை நேசித்தா காதல் வரும் அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆனால் உண்மை என்னென்னா காதல் இருக்கிறப்ப தான் குறைகளை மன்னிக்க முடியும்,
நேசிக்கவும் முடியும். இந்த காதல் எப்போ வரும்? நீங்கள் நிறைவாக இருக்கிறப்ப தான் வரும். இப்போ ஓரளவுக்கு இந்த காதல்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சிக்க ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். காதல்னா என்ன? நான் முதல்ல சொன்னது என்னென்னா, ஒரு நபரை நீங்கள் நேசிங்க, அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை நேசிங்க, அவங்க இருக்கிறதே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ இது அப்படியே ரிவர்ஸில் நமக்கு மாறி இருக்கு. நான் தனிமையில் மனநிறைவோட ஒரு எனக்குள்ள காதல் அதிகமாக இருக்கிறப்போ, எனக்குள்ள அன்பு அதிகமாக இருக்கிறப்போ என்னால் தனிமையில் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்படி என்னால் தனிமையில் சந்தோஷமாக இருக்கிறப்போ இன்னொரு நபர் எனக்கு தேவை அப்படின்ற ஒரு கட்டாயம் உருவாகாது. அப்போது ஒரு நபரை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, அவர் இருக்கிறதுனால மட்டுமே நான் சந்தோஷப்படுவேன். அவர் என் கூட இருக்கணும், என்னை பார்த்துக்கணும், எனக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணணுன்ற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்காது. அவர் இருக்கிறதுனால மட்டுமே சந்தோஷப்படுவேன். அவர் இருக்கிறதுனால மட்டுமே சந்தோஷப்படுறதுனால அந்த சந்தோஷத்தை அவர் எனக்கு கொடுக்குறாருன்றது கிடையாது. அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர ஒரு வாளி தான் அவங்க கிணறு கிடையாது அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். அந்த சூழலில் அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பு எனக்கு பூதாகரமாக தெரியாது. ஏன்னா எனக்கு அவங்கள்ட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்க இருக்கிறதே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷம் எனக்குள்ளேருந்து தான் வருதுன்னு இருக்கிறப்போ அந்த வாளியில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறது இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை இல்லாமல் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அந்த ஓட்டைகளை உடனடியாக மன்னிப்பேன், அந்த ஓட்டைகளை ரசிக்க ஆரம்பிப்பேன், நேசிக்க ஆரம்பிப்பேன். அப்போது அவர் ஒரு பர்ஃபெக்டான மனிதராக எனக்கு தெரிவார். அப்போ முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் வேணும்னாலோ, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பார்ட்னரை ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னராக மாற்றணுன்னாலோ, உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைவாக இருக்கணும், அன்பை வளர்த்துக்கணும், கருணையை வளர்த்துக்கணும், உங்களுக்குள்ள காதல் பெருக்கெடுத்து ஓடணும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா, தனிமையில் இருக்க பழகிக்கிட்டிங்கன்னா உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே பர்ஃபெக்டாக தான் தெரிவாங்க. அப்போ ஒரு நபரை மட்டும் நீங்கள் காதலிக்க மாட்டீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும், எல்லா உயிரையும் நீங்கள் காதலிப்பீங்க. இப்போ ஓரளவுக்கு காதல்னா என்னென்னு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இது ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட். இதில் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் டீப்பாக போனேன்னா, சொசைட்டி சொல்லியிருக்கிற நார்ம்ஸ் நிறைய இடத்த நான் பிரேக் பண்ண வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு ஒரு முக சுளிப்பை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு மேலோட்டமாக சொன்னேன். ஆனால் முக்கியமான ஒரு கருத்தை தெளிவாக சொல்லணுன்ற முயற்சி பண்ணியிருக்கேன், சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து கிவ் அவேக்கான கேள்வி. நம்ம ஏன் காதலிக்கணும்? இதற்கான பதிலை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வழக்கம் போல் நம்மளோட மெம்பர்ஸ்க்கு ஒரு ஆள், நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை நான் கட்டாயம் அனுப்பி வைக்கிறேன். நான் கமெண்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை போடுறேன் அப்படின்னா அதை கொஞ்சம் பாருங்கள். அதை பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிவ் அவேவை அனுப்புகிறேன். ரீசெண்டாக சில வீடியோவில் நான் கடைசியில் கிவ் அவேக்கான கேள்வியை கேட்க மறந்துடுறேன். ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் வீடியோவை முடிச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன் கேமராவை. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.